வேலூரில் உள்ள நறுவி மருத்துவமனையில் பக்கவாதம் பிரிவு அதிநவீன வசதிகளுடன் துவங்கும் விழாவானது மருத்துவமனையின் இயக்குநர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அசாம் மாநில ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா பங்கேற்று பக்கவாத பிரிவினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் விழாவில் பேசிய அசாம் ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி உதய்பூரில் 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் 4 மருத்துவமனைகள் என மொத்தம் 6 மருத்துவமனைகளை அளித்துள்ளார். மருத்துவம் என்பதை சேவையாக செய்வது என்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்த அவர், 35 ஆண்டுகளாக நேர்மையாக இருந்ததால் தன் மீது எந்தவொரு குற்றச்சாட்டும் இல்லை என தெரிவித்தார். உதகை அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் அவரை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உள்ளத்தி பேரூராட்சிக்குட்பட்ட ஏக்குனி அருகிலுள்ள தட்டநேரி பாலம் பகுதியில் வசித்து வருபவர்கள் மாணிக்கம் பஞ்சகம் தம்பதியர். மாணிக்கம் கடந்த சில நாட்களாக தனது மனைவியிடம் தகராறு செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மாணிக்கம் அவரது மனைவி பஞ்சகத்தை கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே பஞ்சகம் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்த புதுமந்து காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி மாணிக்கத்தை புதுமந்து காவல் நிலையம் அழைத்து சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரை தயாநிதியை 2வது முறையாக நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முன்னாள் மத்திய அமைச்சரும் மு க ஸ்டாலினின் சகோதரருமான மு க அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக உயரக மருத்துவ சிகிச்சை மற்றும் பிசியோதெரபிக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி முதல் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இவரை கடந்த மாதம் 2ஆம் தேதியன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினுடன் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். இதனையடுத்து 2வது முறையாக இன்று மீண்டும் சிகிச்சையில் உள்ள துரை தயாநிதியை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். தொடர்ந்து துரை தயாநிதியின் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இவருடன் அமைச்சர் துரைமுருகன், சபரீசன் ஆகியோர் உடன் இருந்தனர். முதலமைச்சர் வருகையொட்டி தனியார் மருத்துவமனை முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அவர் வந்து செல்லும் வழித்தடத்திலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தனர். ஜெயங்கொண்டம் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் 4 லட்சம் மதிப்புள்ள 400 கிலோ குட்கா புகையிலைப் பொருட்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் 4 ரோடு பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக குட்கா மற்றும் போதை வஸ்து பொருட்களை காரில் கடத்தி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் தலைமையிலான போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் உள்ளிட்ட போலீசார் அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை சோதனை செய்தபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ரூபாய் 4 லட்சம் மதிப்பிலான 400 கிலோ ஹான்ஸ் மற்றும் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவற்றை போலீசார் பறிமுதல் செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் குட்கா பொருட்களை ஏற்றிக்கொண்டு காரை ஓட்டி வந்தவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த நீமாராம் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராதாகிருஷ்ணன் என்ற 60 வயது முதியவர் பாலியல் தொந்தரவு செய்ததாக புகார் அளித்தது. மேலும் இதுகுறித்து சிறுமியின் தாயார் காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் முதியவர் ராதாகிருஷ்ணன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் இந்த குற்ற சம்பவம் குறித்து இருவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.